லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாமா? ஒரு மிக்சர் ஜாரில் 7-8 சின்ன வெங்காயம், 6-7 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலை சேர்த்து அந்த காம்போடையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியும் சேர்க்காம நான் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு, ஒரு பட்டை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா வற்றி போய் நல்லா சுண்டி வந்தோடனே 1 டம்ளர் அளவுக்கு அரிசியை வேக வச்சுருக்கேன். நம்ம வேக வச்சுருக்க சோறை போட்டு நல்லா கிளறுன்னு கிளறுனா கருவேப்பிலை சாதம் ரெடி. இதை உங்கள் குட்டீஸ்க்கு கொடுத்து விடுங்க. ஒரு சோறு கூட மிச்சம் கொண்டு வர மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலையில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி